லாஸ்ட் வீக் என்ன படிச்சோம்? லாஸ்ட் வீக் வந்து ஹானா ஆண்டி, ஆண்டி எல்கானா அங்கிள். என்னாச்சு? அவங்க ஒரு பேபி கேட்டாங்க. அந்த பேபி ஏசப்பா கொடுத்தாங்க. அது கொஞ்ச உடனே பெருசானோடனே ஏசப்பாட்ட கொடுத்துட்டாங்க. ஏசப்பாக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏசப்பா வந்து ஏசப்பா கிட்ட அவங்க என்ன கேட்டாங்க? பேபி வேணும் பேபி வேணும்னு ப்ரே பண்ணாங்க. ஏசப்பா ஒரு பேபி கொடுத்த உடனே ஏசப்பா ஹானாண்டி என்ன பண்ணாங்க? அந்த பேபியை திரும்ப ஏசப்பாக்குன்னே திரும்ப கொடுக்கும்போது ஏசப்பா அவங்களுக்கு 5 பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. 3 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ், 3 sons and 2 daughters ஏசப்பா என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. ஸோ நம்ம வந்து ஏசப்பா கிட்ட வாங்கி அதை நம்ம கொடுக்கும்போது ஏசப்பா அதை திரும்ப நம்மளுக்கு என்னவா கொடுப்பாங்க? டபுளா ட்ரிபிளா ஜாஸ்தியாக தான் கொடுப்பாங்களே தவிர நம்ம கிட்ட இருந்து எதையும் என்ன பண்ண மாட்டாங்க? எடுக்க மாட்டாங்க. வசனம் என்ன படிச்சோம்? My heart rejoice in the Lord. First Samuel chapter 2 verse 1. இந்த வீக் ஒழுங்கா நாங்க படிக்கல. ஓகே, இந்த வீக் வந்து ரெஸ்பாண்ட் டு காட்ஸ் கால். அப்புறம் இந்த சாமியல் என்ன பண்ணாங்க? ஹானா ஆண்டி கொண்டு போய் டெம்பிளில் கொடுத்துட்டாங்க. டெம்பிளில் யார் இருந்தா? அந்த தாத்தா பேர் என்னது? ஏலி தாத்தா. இந்த ஏலி தாத்தா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா சாமியலை வந்துட்டு ஏலி தாத்தா தான் வளர்ப்பாங்க. அப்போ ரொம்ப குட் பாயா இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து பைபிள்லாம் கிடையாது. நம்மளுக்கு இப்போ என்ன இருக்கு? பைபிள் இருக்கு, கிட்ஸ் பைபிள் இருக்கு, இன்னும் இந்த மாதிரி வித்தியாசமாலாம் பைபிள் இப்போ வந்துருச்சுல்ல. ஏசப்பா நம்ம ஆமா. ஆனா அந்த காலத்துல பைபிளே இல்ல, அப்படிதானே? ஆமா, எனக்கு கிட்ஸ் பைபிள்ல புக் ரீட். ஆமா, அதே மாதிரி கிட்ஸ் பைபிள் இருக்கு. அப்ப இவங்களுக்கு பைபிள் இல்ல. அப்ப அந்த காலத்துல யாரு ப்ராஃபெட்ஸ் மூலமா ஏசப்பா பேசுவாங்க? ஜோனா அங்கிள் ஒரு ப்ராஃபெட் படிச்சோம்ல, ஒண்ணு இந்த மாதிரி ப்ராஃபெட்ஸ் த்ரூவா ஏசப்பா பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா புக் பைபிள். பைபிள். ஸோ ஒன்று ப்ராஃபட்ஸை வச்சு பேசினாங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டாக என்ன பண்ணுவாங்க? காட் பேசுவாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி. என்ன ஆச்சுன்னா, அந்த சாமியல் வந்து அந்த டெம்பிளில் வளர்ந்துட்டு இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அம்மா அப்பா வந்து அந்த வருஷம் வருவாங்கல்ல சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறதுக்கு. அப்படி வரும்போது அவங்களுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்களுக்கு எல்லா ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்களாம். எடுத்துகிட்டு வந்து சாமியலை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்த்துட்டு போவாங்களாம். உனக்கு கஷ்டமாக இருக்குமா? அம்மா 1 year உன்னை ஏதாவது ஹாஸ்டலில் விட்டுட்டேன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும் எனக்கு. உன்னை போய் விட்டுறலான்ட்டு இருக்கேன் நான். இல்லை. அப்போ இந்த ஆனால் சாமியல் என்ன பண்ணாங்க? ஒபீடியண்டா இருந்தாங்க. அடம் பிடிக்கல, நான் எங்க அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு அடம் பிடிக்கல. அவங்க அம்மா வந்து சொன்ன பேச்சை கேட்டு என்ன பண்ணாங்க? அந்த டெம்பிள்லே இருந்தாங்க. ஸோ அம்மாவுக்கு ஒபீடியண்டா இருந்தாங்க. அதே மாதிரி அங்கே ஏலி தாத்தா கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஒபீடியன்ட். ஏலி தாத்தா சாமியல் அப்படின்னு கூப்பிட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து, என்ன தாத்தா, என்ன ஹெல்ப் வேணும்? தாத்தா என்ன வேலை சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? உடனே செய்வாங்க. இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தல்ல? ஆமா, வீடு எனக்கு கிளீன் பண்ணி கொடுத்த குட் கேர்ள் தானே நீ. அதே மாதிரி ஆமா, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி தான் இந்த சாமியலும் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஒபீடியன்ட். யார் கூப்பிட்டாலும் ஓடி போய் வேலை செய்வாங்க. அங்கே இந்த க்ளீன் பண்ணி வைக்கிறது, இன்னும் என்னென்ன வேலை உண்டோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த ஏலி தாத்தாக்கு 2 பசங்க இருந்தாங்க. அந்த 2 பேரும் பயங்கர பேட் பாய்ஸாக இருந்தாங்க. அப்போ ஏசப்பாக்கு என்ன பண்ணலை? பிடிக்கவே இல்லை. பிடிக்கலன்னு உடனே ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு சாமியல் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சாமியல் நல்லா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சாமியல் அப்படின்னு கேட்டுச்சு.
கேட்ட உடனே சாமுவேல் அங்கிள் ஐயோ எலி தாத்தா தான் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு குடு குடுன்னு ஓடி போய் எலி தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னோடனே இல்லைப்பா நான் உன்னை கூப்பிடவே இல்லை போய் படுத்துக்கோ அப்படின்ட்டுருவாங்க. உடனே திரும்பவும் சாமுவேல் வந்து படுத்துருவாங்க. திரும்ப நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது என்னாகும், திரும்ப ஒரு சத்தம் கேட்கும், சாமுவேல் அப்படின்னு கேட்ட உடனே திரும்பவும் ஓடி போய் எலி தாத்தா என்னை எழுப்புனீங்களா அப்படின்னு, என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னோடனே இல்லை நான் உன்னை கூப்பிடலை அப்படின்னு. சாமுவேலுக்கு தெரியாது யார் அவங்கள என்ன பண்ணுறாங்க கூப்பிட்றாங்கன்னு சாமுவேலுக்கு தெரியாததுனால ஏலி தாத்தா தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிக்குவாங்க. 3rd டைமும் அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்கும், சாமுவேல்னு கேட்ட உடனே திரும்பவும் ஏலி தாத்தாவை போய் எழுப்பினோடனே ஏலி தாத்தாக்கு தெரிஞ்சிடும் நம்ம கூப்பிடலைன்னா யார் கூப்பிடுறா, ஏசப்பா. அப்போ ஏசப்பா தான் நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் சாமுவேல் கிட்ட எலி தாத்தா சொல்லுவாங்க, சாமுவேல் இன்னொரு தடவை உனக்கு அதே மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்னா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சாமுவேலும் போய் படுத்துருவாங்க. 4th டைம் என்ன ஆகும், சாமுவேல் அப்படின்னு சத்தம் கேட்ட உடனே இந்த சாமுவேல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, முழிச்சுக்குவாங்க. முழிச்சிட்டு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், ஸ்பீக் லார்ட் ஃபார் யுவர் சர்வன்ட் இஸ் லிசனிங் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா மடமடன்னு அந்த என்னென்ன தப்பு நடக்குது எல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஏலி தாத்தா கேட்பாங்க, நேற்று காட் தானே உன்கிட்ட பேசினாங்கன்னொடனே ஆமாம், அப்போ காட் உன்கிட்ட என்ன சொன்னாங்க, மறைக்காமல் என்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லணும்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு விஷயமும் மறைக்காமல் எல்லா விஷயத்தையும் ஏலி தாத்தா கிட்ட சொல்லுவாங்க. ஏலி தாத்தாவோட பசங்களை பற்றி தான் காட் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மறைச்சிருக்கலாம்ல, ஆனால் மறைக்கலை, உண்மையா என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஓகே, இன்னைக்கு சாமுவேல் கதையில 3 காரியம் நம்ம படிச்சிருக்கோம். என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காரியம் ஒபீடியன்ஸ். அவங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒபீடியண்டா இருந்தாங்க, ஏசப்பாவுக்கு ஒபீடியண்டா இருந்தாங்க. அம்மா அப்பாவுக்கு ஒபீடியண்டா இருக்கிறதுனா என்னது, கூப்பிட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்றது, சொல் பேச்சை கேட்கறது, இதெல்லாம். அப்போ இன்னொன்னு ஏசப்பாக்கு ஒபீடியண்டா இருக்கிறதுனா எப்படி, ஏசப்பா எப்படி உன்னை கூப்பிடுவாங்க, பைபிள் ரீட் பண்ணும்போது அதுல சில டைம் நம்மளுக்கு வசனம் மூலமா நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா நம்ம கிட்ட பேசுவாங்க. பேசும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த வசனத்தின்படி கீழ்ப்படியணும். ஓகே, 2வது காரியம் என்ன சொன்ன, 2வது காரியம் பொய் சொல்லக்கூடாது, உண்மையாவே சொல்லணும். ஓகே, பொய் சொல்லக்கூடாது, எல்லா விஷயத்துலயும் நம்ம உண்மையா இருக்கணும், எதையும் யார்கிட்டயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறைக்க கூடாது. ஓகே, அடுத்த காரியம் என்னன்னா கோபப்படலை. சாமுவேலை ஏசப்பா 3 தடவை கூப்பிட்டாங்க, 4வது தடவை தான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னாங்க. இந்த 3 டைம்ஸ் கூப்பிடும் போது எவ்வளோ அமைதியா பேசினாங்க, அப்படிதானே? நம்ம என்ன பண்றோம், ஒரு தடவை மேல கூட்டனே அம்மா சும்மா என்ன கூப்பிடாதீங்க, எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா அவங்க அப்படி பண்ணல. நம்மளுக்கு கோபம் வரக்கூடாது. இதுதான் 3 மெயின் லெசன் இன்னைக்கு ஸ்டோரியில நம்ம படிக்கிறது. சரியா? இன்னைக்கு நாங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம். இது சாமுவேல் முழிச்சிருக்காங்க. ஓகே, இது என்ன பண்றாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? ஓகே.
ஃபேஸுக்கும் இந்த இடத்துலையும் ஒரு 3 ரெக்டாங்கிள் ஷேப்பில் 3 ஹோல் நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இனி என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நான் 2 விதமான ஐஸ் இது பண்ணியிருக்கேன். ஒன்று தூங்குற மாதிரி, ஒன்று முழிச்சிருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஹோலில் தெரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ சாமியல் தூங்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் இருக்காது. சாமியல் எந்திரிச்ச உடனே என்ன ஆகும், எழுதுனது தெரியும். இதுதான் இன்னைக்கோட ஆக்டிவிட்டி. மெமரி வேர்ஸும் இதுதான். என்னது? Speak Lord, for your servant is listening. First Samuel chapter 3 verse 9. Speak Lord, for your servant is listening. For your servant is listening. Speak Lord, for your servant is listening. For your servant listening. First Samuel chapter 3 verse 9. Next week meet பண்ணலாமா? Bye bye. Bye bye.